ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி நம்ம பியூர் மசாலா டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான புதினா சாதப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு எப்பயுமே வறுபட கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்தோம்னா தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி புதினா சாதப்பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சாப்பாடு போட்டு இந்த புதினா சாதப்பொடியை போட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம இப்போ அடுத்ததாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது மூணுமே கூட சில டைம் வறுப்பாங்க. பட் நம்ம ஏன் தனித்தனியாக வறுக்கிறோம்னா ஒவ்வொரு பருப்பையும் ஒரு மாதிரியான பக்குவத்தில் வறுக்கணுங்க. எல்லா பருப்பும் ஒரு மாதிரியாக இருக்காது. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். உளுத்தம்பருப்பு அதை விட கொஞ்சம் குறைவான டைம் எடுத்துக்கும். துவரம்பருப்பு நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் அது சீக்கிரம் வறுப்பட ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நம்ம எப்போவுமே நம்மளுடைய இந்த பருப்புகளை தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துப்போம். உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. நான் மற்ற மசாலா பொடிகள்லாம் அரைச்சா பேக் பண்ணிவிடுவேங்க உடனே. பருப்பு பொடி, இட்லி பொடி கூட நான் அரைச்ச உடனே பேக் பண்ணிவிடுவேன். ஆனால் புதினா சாதப்பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி இது மூணுமே எப்போவுமே நான் அரைச்சி வச்சுருப்பேன். யாராச்சும் கேட்டால் மட்டும்தான் நான் பேக் பண்ணி கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மூணுமே நம்ம பேக் போட்டால் சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே அதை அரைச்சி வச்சுருந்து யாராச்சும் கேட்டால் மட்டும் அதை பேக் போட்டு கொடுப்பேங்க. துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக சீரக மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீரக மிளகு சீக்கிரமே வறுபட்டுடுங்க. சீரக மிளகு வறுத்தது போதுமே. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாயும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்தமாக போதுங்க. ஏன்னா பேன் சூடாக இருக்கிறதுனால அது ரொம்ப வறுத்தமாக சீக்கிரம் தீஞ்சிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். இதுவே போதுங்க. இப்போ நம்ம வரமிளகாயை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயம் பார்த்திங்கன்னா போட்ட உடனே நல்லா உப்பு ஆரம்பிச்சு. பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வறுத்தது போதுங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஃபைனலி ஆட் பண்ணுற பொருள் புதினாங்க. புதினாவை நம்ம நல்லா கழுவி அதை நிழலில் காய வச்சு அதை நம்ம இப்போ வறுத்துக்கிறோங்க.
புதினாவை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே நம்ம கொட்டி வறுத்துக்கலாங்க. ஏன்னா புதினா நல்லா ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம இப்படி வறுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சோமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ புதினா நம்ம நல்லா வறுத்து எடுத்து இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. புதினா சாதப்பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வெயிலில் காய வச்சு அரைச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி புதினா சாதப்பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.